ஒரு பிரெயின் சேலஞ்ச் டெஸ்ட் விளையாடலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும். அந்த இமேஜில் எல்லோ கலரில் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த 3 செகண்டில் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்த இமேஜில் ப்ளூ கலரில் என்ன ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்மள மேக்ஸிமம் பேர் அங்கே இருக்கிற ப்ளூ கலர் ஃப்ளவர் வேஸை பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணி நீ இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது அதுக்கு தான் ட்ரெயின் ஆகும், அதை மட்டும்தான் பார்க்கும். இதை ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபோனுடைய அல்காரிதம் மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சி அது ரிலேட்டடான விஷயங்களை தான் அது உங்களுக்கு நிறைய காட்டும். அதே மாதிரி தான் உங்கள் பிரெயினும். என் லைஃப்பில் என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது, எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது, என் உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு உங்கள் சஃபரிங்கில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் அதிகமாக அதை மட்டுமே நோட்டீஸ் பண்ணும். நீங்கள் ஒரு ஃபெயிலியர் அப்படின்றத உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் உங்களுக்கே காட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கே, பிரச்சனைலாம் சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப்பில் உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேட முடியலனாலும் டெய்லி சின்ன சின்ன வெற்றிகளை உங்கள் டெய்லி ஹேபிட்ஸ் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் சிங்க் ஃபுல்லாக இவ்வளோ பாத்திரம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பாடி பெயின் இருக்குது, வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களால் அதை பண்ண முடியல. ஸோ அந்த ஃபுல் பாத்திரத்தையும் நீங்கள் தேய்க்கலைனாலும் அதுலேருந்து ஒரு 3 பிளேட் கழுவுனீங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷம் வரும். அதை தாண்டி உங்கள் பெயினுக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரெச், ஒரு குட்டி எக்ஸசைஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு, போதுமான அளவுக்கு ஒரு நியூட்ரிஷியஸ் மீல், இந்த மாதிரி உங்கள் டெய்லி ஹேபிட்ஸை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதை ரிவார்ட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்கள் பாடியில் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டோபமைன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹாப்பி ஹார்மோன் உங்கள் பிரச்சனையோடைய இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணும், டெய்லி கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ உங்கள் பிரெயினோடைய அல்காரிதமை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. உங்கள் பிரெயின் எதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. என்ன புரியுதா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பல ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.